அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தொழுகை பற்றி, தொழுகையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் தொழணும். தொழுதுமே வேறு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம பயப்படணும். இந்த எண்ணம் வந்துச்சு, தேவையில்லாத எண்ணம் வரும்போது அல்லாஹ் இந்த தொழுகையை ஏற்றுக்க மாட்டான், நம்ம மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருவான் அந்த தொழுகையை, நம்மகிட்டே அது ஒப்படைச்சிரும், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பயந்து அந்த சிந்தனையை வரவிடாமல் நம்ம இதை நினைக்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே பேசி நம்ம திரும்ப தொழுகைக்குள்ளே அந்த சூறா ஓதுறதுலேயே வந்துடணும். அதனால் அதுக்கு பயப்படணும். அதாவது வேறு சிந்தனை வந்துச்சுன்னா அல்லாஹ் இந்த தொழுகையை ஏற்றுக்க மாட்டான், நம்ம தொழுகை வீணாக போயிடும் அப்படின்னு பயந்து நம்ம அதை நினைக்காம இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள அந்த நேரத்தில் அந்த பயத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா, பொருள் உணர்ந்து நம்ம தொழணும். அதாவது ஒவ்வொரு அரபு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் புரிஞ்சு நம்ம உணர்ந்து தொழணும். வெறும் பேரளவில் அரபை மட்டும் நம்பி ஓதிடக்கூடாது. அதுக்கு உண்டான தமிழ் அர்த்தத்தை, ஒவ்வொரு அரபு வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தத்தை படித்து அதை உணர்ந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தொழுகையில் பயன்படுத்தி, சின்ன சூறாவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் பொருள் உணர்ந்து நம்ம ஓதணும். அல்லாஹ்வுக்கு நமக்கு தரம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. அதனால் ரஹ்மத் பப்ளிகேஷன் ஒரு ஷாப் இருக்குது, கடை இருக்குது. அங்கே நீங்கள் ஆன்லைனில் கூட ரஹ்மத் பப்ளிகேஷனில் ஒவ்வொரு அரபு வார்த்தைக்கும் தனித்தனியாக தமிழ் அர்த்தத்தோடு இருக்குது. இது தர்ஜுமா கிடையாது, ஒவ்வொரு அரபு வார்த்தைக்கும் பாக்ஸ் போட்டு அதனுடைய அர்த்தத்தை உண்ட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இருக்குது. அதை நீங்கள் படித்து பயிற்சி பெற்று பலன் பெறுங்க, உணர்வை பெறுங்கள், உணர்வோடு வாழுங்கள் அல்லாஹ்வுக்காக.